உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க மிகப்பெரிய நீதிபதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளராகவும் திகழ்ந்த உமர் இப்னு ஹத்தாப் எல்லாருக்கும் தெரியும். உமர் என்று சொன்னா நம்ம இஸ்லாமிய மக்கள் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உமரா அவங்க ஒரு சஹாபி, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பரே அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆரம்ப காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர் தான் உமர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாம ஒரு இறை நிராகரிப்பில் ஒரு காபிராக இருந்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எது காரணமாக இருந்தது என்று பார்த்தா திருக்குர்ஆன் தான் காரணமாக இருந்தது. எந்த வேகம் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கோமே, அலவாசில வச்சு ஒரு துண்டை போட்டு மூடி வச்சிருக்கோமே, ரெக்கு மட்டில வச்சு பூட்டி வச்சிருக்கோமே, வாரத்துல ஒரு நாள் குர்ஆனை எடுத்து அதை வாயில முத்தம் வச்சு இருந்த இடத்துல வச்சிருவோம். நோக்கு வந்துருச்சுன்னா குர்ஆனை எடுப்போம், ஒரு வார்த்தையை படிப்போம், மறுபடியும் வச்சிருவோம். அந்த வேதத்தை பார்த்துதான் ஒரு மிகப்பெரிய இறை நிராகரிப்பில் இருந்த, அல்லாஹ்வை மறுத்துக் கொண்டிருந்த, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தாங்க தெரியுமா? தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யஹ்ஷா தன்சீலம் மிம்மன் ஹலக்கல் அர்ல வஸ்ஸமாவாத்தி உலா அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. இந்த தாஹாங்கிற அத்தியாயத்திலே இருந்து இந்த வசனத்தை செவிதாழ்த்தி கேட்டு, இந்த வசனத்தை கேட்டு குர்ஆனை படிச்சு பார்த்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை